வணக்கம் நேயர்களே. இன்று நாம் அலர்ஜிக் ரைனைட்டிஸ், அதாவது மூக்கு சம்பந்தமான அலர்ஜியை பற்றி பார்க்கலாம். இந்த எல்லா அலர்ஜிகளை விட அலர்ஜி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். ஸ்கின்னில் வரும், லங்ஸில் வரும், மூக்கில் வரும், ஃபுட்டில் வரும். இதில் எல்லாத்த விட மிக அதிகமாக வர்றது அலர்ஜிக் ரைனைட்டிஸ். இந்த மூக்கில் வர அலர்ஜி தான். கிட்டத்தட்ட ஒரு 100க்கு 20 பேர் இல்லைன்னா 30 பேர் இந்த மூக்கு அலர்ஜினால் சஃபர் பண்ணுறாங்க. ரைட். இதனுடைய அறிகுறிகள் என்ன டாக்டர், சிம்டம்ஸ் என்ன டாக்டர்னு கேட்பாங்க. அதாவது 4 கார்டினல் சிம்டம்ஸ்னு சொல்லலாம். அதாவது மூக்கு அலர்ஜி இருக்கிறவங்களுக்கு 1 தும்மல், அடுக்கு தும்மல்னு சொல்லலாம். 2வது மூக்கில் தண்ணி மாதிரி ஒழுகினே இருக்கும். 3வது மூக்கு அடைச்சிக்கும். இதெல்லாம் விட முக்கியம் அரிப்பு, மூக்கை சுற்றி அரிப்பு இருந்துகிட்டே இருக்கும். அந்த தும்மல்னு சொல்ல பாருங்கள். சாதாரணமாக தும்மல் எல்லாருக்கும் எப்படி வரும், ஒரு 2 தடவை 3 தடவை 4 தடவை வரும். ஆனால் இவங்களுக்கு அப்படி இருக்குல்ல, ஒரு அடுக்கு தும்மல்ன்றது 20-30 முறை கூட வரும். திருப்பி ஒரு நாள் ஃபுல்லாக வந்துகிட்டே இருக்கும். மூக்கில் வர சளி 2-3 கர்ச்சீப்பே ஒரு நாளைக்கு நனைஞ்சு போயிடும். அந்த அளவுக்கு சளி ஒழுவிட்டே இருக்கும். எப்போ பாரு இந்த குழந்தைகள் மூக்கு அரிக்கிறதுனால இந்த மாதிரி அலர்ஜிக் ரைனைட்டிஸ் மூக்கை போட்டு நல்லா அரைக்கிக்கிட்டே இருக்கும். அதுதான் அலர்ஜிக் சல்யூட்னு பேர். கண்ணு கூட அரிப்பு இருக்கும், கண் ரெட் ஆகிடும். இது இல்லாமல் வேறு சில மைனர் கம்ப்ளைண்ட்ஸ்லாம் இருக்கும். பட் இதுதான் ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி இருந்ததுன்னா அந்த குழந்தைகளுக்கு அலர்ஜிக் ரைனைட்டிஸ் இருக்குதுன்னு அர்த்தம். 2வது, இந்த அலர்ஜிக் ரைனைட்டிஸ் எதனால் வருது, எந்த அலர்ஜன்ஸ்னால் வருதுன்னு கேட்பாங்க. அதாவது பெரும்பாலும் இந்த அலர்ஜன்லாம் நம்மளை சுற்றியே இருக்குது, அது நமக்கு தெரியறதில்லை. அதாவது ஒரு 5 அலர்ஜியை பற்றி நான் சொல்கிறேன், 5 அலர்ஜனை பற்றி சொல்கிறேன். முக்கியமாக அந்த டஸ்ட் மைட்டுன்னுவாங்க, நம்ம வீட்டிலே இருக்கும். அந்த டஸ்ட் மைட் அலர்ஜி ரொம்ப முக்கியம். அதான் எல்லாத்தோட பிரதானமான அலர்ஜி, உலகம் ஃபுல்லாக இருக்கிற அலர்ஜி. அடுத்தது போலன் அலர்ஜி. போலன் நம்ம அந்த செடிகள் மகரந்தம்னு சொல்லுவாங்க, தன்னுடைய இனப்பெருக்கிறதுக்காக அதை பண்ணிகிட்டே இருக்கும். அந்த போலனால் கூட வரும். ஆக்சுவலி இந்த மகரந்த தூளும் இந்த டஸ்ட் மைட்டும் நான் சொன்ன பாருங்கள். டஸ்ட் மைட்னா அந்த டஸ்ட்டு அப்படின்னு நினச்சக்கூடாது. டஸ்ட்டு மைட்டுன்றது டஸ்ட்டில் இருக்கிற ஒரு பூச்சி. ஆனால் அந்த பூச்சி மட்டும் இல்லை, அதனுடைய ஃபீக்கல் பில்லட்ஸ், அதனுடைய ட்ராப்பிங்ஸ்னால தான் இது வருது. ஒரு டஸ்ட் மைட்டுன்னு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 மாதத்துலேயே ஒரு 200 மடங்கு சாப்பிட்டுட்டே இருக்கும். அது எல்லா இடத்துலையும் இருக்கும். ஃபர்னிச்சரில் இருக்கும், நம்ம பெட்டில் இருக்கும், பில்லோஸில் இருக்கும், ஏன் நம்ம மேலேயே இருக்கும். அதுக்காக தான் டஸ்ட் மைட் அலர்ஜின்னு கண்டுபிடிச்சா அதுக்கு ரொம்ப டெய்லி நம்ம ஒரு ஃபேக்ட்ரி மாதிரி ஒர்க் பண்ணணும். வீடை வைப் பண்ணணும், மாப் பண்ணணும். அந்த பெட்ஷீட்டெல்லாம் வாரத்துக்கு ஒரு முறை மாற்றணும், பில்லோஸ்லாம் மாற்றணும். டாக்டர்கள் நிறைய சொல்லுவாங்க. அதை போய் நீங்கள் கேட்டிங்கன்னா தான் அந்த டஸ்ட் மைட் அலர்ஜி குறையும். 2வது போலன் பற்றி நான் அப்படியே சொல்லிகிட்டு இருந்தேன். போலன் கூட ரொம்ப முக்கியம். ஏன்னா இப்போது போலன்றது செடியிலையும் இருந்து வரும். கிராஸ் போலன், ட்ரீ போலன், பீட் போலன், அந்த மாதிரி ஒவ்வொரு சீசனுக்கும் ஒரு போலன் இருக்கும். அது நம்ம சுற்றி இருந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா ஒரு போலன் ஒரு செடியை விட்டு புறப்பட்டதுன்னா அது தன்னுடைய சேம் ஸ்பீசிஸ், தன்னுடைய சேம் இனத்தை தேடிக்கிட்டே அந்த ஃப்ளவர்ஸை தேடிட்டு போகும். அதனால் கிட்டத்தட்ட 3 கிலோமீட்டர் கூட போகும். அதனால் நம்ம சுற்றி நிறைய போலன் இருக்கும். அதை நிறைய பேர் மறந்துடுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த குழந்தைக்கு தலை குத்தின டாக்டர், இந்த குழந்தை இதை சாப்பிட்டுது, வெண்டைக்காய் சாப்பிட்டு, அது ஏதாவது ஒரு அந்த மாதிரி அட்ரிபியூட் பண்ணுவாங்க. ஆனால் நம்ம போலன்ஸை பற்றியும் நம்ம நினைக்கிறோம். இது இல்லாமல் ஃபங்கல் ஸ்போர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போது ஒரு வீடு மழை பெய்யுதுன்னு வச்சுங்களேன், அந்த செவரெல்லாம் பாசி படிஞ்சிருக்கும், அதில் தான் ஃபங்கல் ஸ்போர்ஸ் இருக்கும். அது ஒரு பொட்டன்ட் அலர்ஜன். அதையும் நீங்கள் நினச்சிக்கணும். அந்த மாதிரி இருந்ததுன்னா அதை க்ளீன் பண்ணணும். பாசி தானேன்னு விட்டுறக்கூடாது, அதனால் கூட பொட்டன் அலர்ஜி வரலாம். இது இல்லாமல் முக்கியமானது ஒன்று, எல்லார் வீட்டிலையும் இருக்கிற பெட்ஸு. நாய் பூனை இல்லாமல் விடே இருக்குல்ல. வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லாம் போனீங்கன்னா நாய் இல்லாமல் விடே இல்லைன்னு நான் பார்க்கும்போதெல்லாம் எல்லாருமே ஒரு டாக் இல்லை 2-3 டாக்லாம் வச்சிட்ருக்குறாங்க. நான் என்ன சொல்லுவேன்னா, அந்த குழந்தைக்கு இப்போது சில வீட்டில் அலர்ஜி இருக்காது, அவங்க தாராளமாக பெட்ஸ் எல்லாம் வச்சுக்கிறாங்க. அலர்ஜி இருக்கிற வீட்டில் பெட்ஸை அது நாயாக இருந்தாலும் பூனையாக இருந்தாலும் we have to keep it at a distance. அதாவது குழந்தையினுடைய படுக்கறைக்கு வரக்கூடாது. ஏன்னா படுக்கையில் தான் ஒரு குழந்தை ஒரு 9 மணி நேரத்துலேருந்து 10 மணி நேரம் இல்லைன்னா 12 மணி நேரம் கூட தூங்கும்.
சில பேர் இருந்தாங்கன்னா இந்த படுக்கறையை வந்து ரொம்ப அடாஸ் மாதிரி வச்சுக்குவாங்க. அங்கேயே ஒரு டாய்ஸ் நிறைய இருக்கும். குறிப்பாக இந்த ப்ளஃபுட் டாய்ஸ், சாஃப்ட் டாய்ஸ்னு சொல்லுவாங்க பாருங்கள். அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் நம்ம நிறைய வச்சுக்கூடாது. 1 2 வச்சுக்கலாம். நிறைய அது மேலேயே படுத்து தூங்கும் சில குழந்தைகள். அதெல்லாம் பண்ணக்கூடாது. பெரியவங்கள் கூட சில பேர் இருந்தாங்கன்னா நிறைய புக்ஸ் அடிக்க வச்சுக்கோங்க. புக்ஸில் கூட இந்த டஸ்ட்டு நிறைய வரும். அதனால் படுக்கிற ரூம் ரொம்ப க்ளீனாக வச்சுக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். அதை விட வீடே வந்து பெரும்பாலும் ஏர் வென்டிலேட்டடாக இருக்கணும். அதோடு வந்து சில இடத்துங்களில் வந்து சூரியன் இப்போல்லாம் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் பார்த்திங்கன்னா சூரிய ஒளி எவ்வளோ அலோவ் பண்ண முடியுமோ அவ்வளோ அலோவ் பண்ணுறாங்க. அந்த மாதிரி வச்சுக்கிட்டோம்னா அலர்ஜி குறைஞ்சிரும். ரைட். இப்போ சிம்டம்ஸ் பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து எந்த அலர்ஜி வருதுன்னு பார்த்தோம். சில டைமில் 1 2 அலர்ஜியை பற்றி நான் எண்டில் சொல்கிறேன். அதாவது காக்ரோச்னால் வரும், சீ ஃபுட்ஸ்னால் வரும். இதை பற்றி நான் அப்புறம் சொல்கிறேன். இப்போ வந்து டாக்டர் எல்லாருக்கும் இந்த அலர்ஜி வருமா, ஏன் எங்கள் குழந்தைக்கு மட்டும் வருதுன்னு கேட்குறாங்க சில பேர். அலர்ஜின்றது வந்து எல்லாருக்கும் வர்றதில்லை. அதாவது 100 பேர் இருக்காங்கன்னு வச்சுங்களேன், ஒரு 20% இல்லைன்னா சில பேர்களுக்கு வந்து 30% கூட அந்த அளவு தான் வருது. இப்போது அதுக்கு என்ன காரணம்னா இந்த ஜெனட்டிக் டெண்டன்சின்றாங்க. அவங்க ஜீன்லே தே ஹாவ் எ ப்ரீடிஸ்போசிஷன் டு கெட் அலர்ஜி, ஏட்டோபிக்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி நம்ம கடவுள் இல்லை நேச்சர் நமக்கு 4 வகையான டிஃபென்ஸை கொடுத்துருக்குறாங்க. டைப் 1, டைப் 2, டைப் 3, டைப் 4. பெரும்பாலும் சாதாரணமான மக்களுக்கு வந்து இந்த டைப் 1 அலர்ஜி டைப் 1ன்றது குறைவாக தான் இருக்கும். இந்த டைப் 1 அலர்ஜி தான் ரொம்ப முக்கியம். அதில் தான் IgE மாலிகூல்ஸ் நிறைய ப்ரொடியூஸ் ஆகும். அது ப்ரொடியூஸ் ஆகிறதுனால தான் அலர்ஜி வேகமாக வருது. இதுக்கு என்ன காரணம்னு சொல்ல முடியாது. அதனால் ஜெனட்டிக் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும். பட் அதுக்காக நம்ம பயப்பட முடியாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபாதருக்கு இருந்ததுன்னா கண்டிப்பாக சைல்டுக்கு வரணும்னா கணக்கு கிடையாது, வரலாம், அவ்வளோதான். அதனால தான் டாக்டர்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ் இப்போ சொன்ன பாருங்கள், அந்த கண்ட்ரோலில் கவனப்படுத்தணும். 2வது டாக்டர் இதை கண்டுபிடிக்குமான்னு கேட்பாங்க. ஜென்ரலாக என்னென்னா மைல்டு அலர்ஜி இருந்ததுன்னா நிறைய டெஸ்ட்லாம் பண்ண தேவையில்லை. ஏன்னா நீங்கள் சொல்கிறத வச்சே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இல்லை ரொம்ப சிவியர் அலர்ஜி இருக்குது, சில பேர் சொல்லுவாங்க டாக்டர் இவனுக்கு ஏதோ ஃபுட் அலர்ஜி இருக்கிற மாதிரி இருக்குது டாக்டர். ஏன்னா அந்த கிராப் சாப்பிட்டா இல்லைன்னா ப்ரான் சாப்பிட்டா உடனே அலர்ஜி வந்துடுது டாக்டர் அப்படின்னு மதர் அப்சர்வ் பண்ணி சொல்கிறாங்க. இல்லை சில பேர் வந்து வேறு பர்டிகுலர் அலர்ஜியை பாயிண்ட் அவுட் பண்ணுறாங்க. அதாவது இவன் இந்த மாதிரி ஸ்கூல் போயிட்டு வந்த உடனே அலர்ஜி வருதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த ஸ்கூல் போயிட்டு வர்றதெல்லாம் வந்து வைரல் இன்ஃபெக்ஷன் தான். அதாவது வைரல் இன்ஃபெக்ஷனும், அதாவது நான் சொல்கிறது பொதுவாக இன்ஃபெக்ஷனும் அலர்ஜியும் வந்து ஒரே மாதிரி தெரியும் பெற்றோர்களுக்கு. அதனால தான் ஒன்றே நான் சொல்கிறேன் பாருங்கள், எப்பவுமே அரிப்பு சேர்ந்த அலர்ஜி இருந்தது தான். இப்போ கண்ணை சுற்றி குழந்தை வந்து கடையுது, கண்ணை கடையுது, அப்படியே நல்லா போட்டு தேய்ச்சிட்டே இருக்கும், மூக்கை போட்டு தேய்க்குது. அந்த மாதிரி சில டைமில் உடம்புல தடையாக வருது. இதெல்லாம் வந்து அலர்ஜினுடைய அறிகுறி. வைரல் இன்ஃபெக்ஷன்ஸில் அப்படி வராது. அதனால் வைரல் இன்ஃபெக்ஷன் என்னன்னா அலர்ஜி வந்து திருப்பி வந்துகிட்டே இருக்கும். ஒரு காலகட்டத்தில் வந்து ஒன்றுத்தில் வருதுன்னா இன்னொரு காலகட்டத்தில் வேறு இதில் வந்துகிட்டே இருக்கும். ரைட். இப்போது டெஸ்ட்டை கேட்டிங்கல்ல, நிறைய டெஸ்ட்லாம் கிடையாது. இது அலர்ஜியை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு முக்கியமாக ஒரு 2 3 டெஸ்ட்டு தான் இருக்குது. ஈஸ்னோஃபில் கவுண்ட் எவ்வளோன்னு பார்ப்பாங்க. இல்லைன்னா ஸ்பெசிஃபிக் அலர்ஜின்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் சொல்கிறீங்க இல்லை டாக்டர் இவனுக்கு வந்து மீன், ஒரு பர்டிகுலர் மீன், ஒரு சீ ஃபுட் சாப்பிட்டா தான் வருதுன்னா அதுக்கு டெஸ்ட் இருக்குது. அப்போ நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அந்த அலர்ஜியாக இருந்ததுன்னா நம்ம கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு ஆமாம்மா நீங்கள் சொல்கிறதுக்கு அலர்ஜி அந்த நிறுத்திடுங்கன்னு சொல்லலாம். அது பிளட்டில் டெஸ்ட் பண்ணுற மாதிரியே ஒரு ஸ்கின் ப்ரிக் டெஸ்ட்டும் இருக்குது. இந்த 2த்தில் எது ஒன்றா போய் பண்ணிக்கலாம். இதை விட அலர்ஜியோடு வாழறவங்களுக்கு நான் ஒன்று சொல்கிறது வந்து அலர்ஜிக்கு வந்து ட்ரீட்மெண்ட்டே முக்கியமாக அவாய்டன்ஸ் தான். இப்போது ஆரம்ப காலத்தில் நான் சொன்ன அலர்ஜி ஒரு வகையில் உடம்புல எஸ்டாப்ளிஷ் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் இந்த இரிட்டன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. புகை, இப்போ ஒரு வீட்டில் ஒருத்தர் ஸ்மோக் பண்ணுறாங்க, இல்லை ஊதுவத்தி புகை, மஸ்கிட்டோ காயில், இந்த மாதிரி வந்தாவே அந்த உடம்பு அலர்ஜி எஸ்டாப்ளிஷ் ஆகிட்டதுனால, அதாவது சென்சிட்டைஸ் ஆனதுனால உங்களுக்கு சிம்டம்ஸ் வந்துக்கினே இருக்கும். அதனால் இந்த இரிட்டன்ஸ் எல்லாம் இந்த பெர்ஃப்யூம் போட்டால் கூட வரும், ஸ்ப்ரே அடித்தா வரும், அதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணலாம். அலர்ஜியை வந்து சிம்பிளாக நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். நீங்கள் டாக்டர்கிட்ட கேட்டிங்கன்னா ஒரு ஆன்டிஹிஸ்டமின் எழுதி கொடுப்பாங்க. நீங்களாக போய் கடையில் அலர்ஜி வாங்கினீங்கன்னா அவங்க ஒரு ஃபஸ்ட் ஜெனரேஷன், செகண்ட் ஜெனரேஷன் இருக்குது, அதில் வந்து தெரியாமல் கொடுத்துருவாங்க. அதனால் செகண்ட் ஜெனரேஷன் ஆன்டிஹிஸ்டமின் தான் யூஸ் பண்ணணும். அதை டாக்டர்கிட்ட கேட்டுங்க, அவங்க சொல்லுவாங்க. கொஞ்சம் அலர்ஜி அதிகமாக இருந்தால் ஒரு நல்ல மெடிசன், அந்த ஸ்ப்ரேயெல்லாம் இருக்குது, அதை வச்சே நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ திருப்பி நான் சொல்கிறது முக்கியம் என்னென்னா, அலர்ஜிக்கு ரைனைட்டிஸ்க்கு லைஃப் ஸ்டைல் நீங்கள் வந்து வீட்டை சுத்தமாக வச்சுக்கணும், வென்டிலேட்டடாக வச்சுக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். நன்றி, வணக்கம்.